ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் இந்த கருவேப்பிலை சாதம் ரெசிபியை டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை லைட்டாக நமத்து போன போல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான். ரொம்ப நேரம் வறுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதோடைய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் வாசனையும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகி வர வறுத்து விட்டுக்கோங்க. கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை தண்ணியில் நல்லா அலசிட்டு உலர்த்தி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ட்ரை ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பருப்பு எல்லாமே பாதி அளவுக்கு வரப்பட்டு வந்தது உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். அப்போ தான் கருவேப்பிலை வதக்கிற டைமில் நம்ம சேர்த்துக்கிற பருப்பு எல்லாமே கொஞ்சம் தீஞ்சு போயிடாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கருவேப்பிலை அப்படின்னாலே எல்லாருமே அவாய்ட் பண்ணுவோம். அதிகமாக அதை விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின்க்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கருவேப்பிலையில் இருக்குது. அதனால் கருவேப்பிலையை நம்ம ஃபுட்டில் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை ட்ரையாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம தேவைப்படுறப்ப கருவேப்பிலை ரைஸ் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி கப்பில் மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பொடியை உப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை கூட நம்ம கருவேப்பிலை பொடியை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நான் வதக்கி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி வேர்க்கடலையை வறுத்துட்டோம். அதனால் லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கிட்டால் போதும். எல்லாமே எண்ணெயில் நல்லா வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா அடியில் ஜீரகம் இருக்கும். என்ன தான் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் அது கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை பொடி சேர்த்ததுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை பொடி வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற போல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு உப்பு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு படுற போல் திரும்ப வந்துட்டு நம்ம கலரி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டவ்வை வந்துட்டு ஆன்லேயே வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு கமகமன்னு வாசனையோட கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போலவே நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் இதை வந்துட்டு நம்ம நார்மல் டேஸில் லஞ்ச் ரெசிபியாகவும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போலவே ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.